மிஷினில் உட்காந்துச்சு அடுத்தது என்ன ஸ்டிச்சிங் தானே கேட்குறீங்க. இப்போ நம்ம இந்த த்ரெட்டெல்லாம் வச்சு கேஸ் வச்சுலாம் ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு பேப்பர் ப்ராக்டிஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் ப்ராக்டிஸ். ஸோ ஃபேப்ரிக்கை கீழே வச்சாச்சு, ஃபீட்டரை இறக்கியாச்சு, நீடில் பஞ்ச் பண்ணியாச்சு. ஹேண்டில் நீங்கள் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி பெடலிங் பண்ணிகிட்டே வரணும். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு அந்த கோட்டு மேலேயே உங்களோட நீடில் வந்து அப் அண்ட் டவுனில் வரணும். பொறுமையாக பண்ணுங்கள். எடுத்தோடனே நமக்கு ஸ்ட்ரைட்டாக அவ்வளோ ஈஸியாக வராது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஃபீட்டில் லிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போடுறேன். ஃபீட்டை டவுன் பண்ணுறோம். தென் ஸ்டிச்சஸ் போடுறோம். கரெக்டாக இந்த கார்னர் எட்ஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப். ஃபீட்டரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணுங்கள். அகைன் ஃபீட்டரை பஞ்ச் பண்ணணும். நீடில் உள்ளதாக இருக்கணும். நீடில் வெளியே எடுத்துடக்கூடாது. நீடில் வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஃபேப்ரிக்கோட பொசிஷன் மாறும். ஃபஸ்ட்டு ஃபீட்டரை டவுன் பண்ணிடலாம். அகைன் பஞ்ச் பண்ணி நீடில் அப் அண்ட் டவுன் கொண்டு வரலாம். எக்ஸாக்டாக அந்த கார்னர் எட்ஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீடில் உள்ளே விட்டுருங்க. ஃபீட்டரை லிஃப்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபேப்ரிக்கை மைல்டாக எக்ஸாக்டாக நமக்கு நேராக இந்த ஃபீட்டருக்கு அந்த கோடு நேராக வர மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் பஞ்ச் பண்ணணும். பெடலிங் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் அழகாக நமக்கு ஃபார்ம் ஆகும்.